லெச்சூஸ் ஹோமில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஓரியோ கேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, கேக் வேணும் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி கேக்கை நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு ஓவன் தேவையில்லைங்க, அடுப்பு தேவையில்லை, குக்கர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைங்க. பிரெட்டு, ஓரியோ பிஸ்கட்டு, சாக்லேட்டு, அப்புறம் மில்க்கு இதாங்க தேவை நமக்கு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 4 ப்ரெட்டு எடுத்துருக்கேங்க. நார்மல் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம், இல்லை சாண்ட்விச் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸு. நான் இன்றைக்கி நார்மல் ப்ரெட் தான் எடுத்துருக்கேன். 4 ப்ரெட்டு எடுத்துக்கிறோம். ப்ரெட் எடுத்து சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 ரூபா பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த பிஸ்கட்டில் பிஸ்கட்டை தனியாகவும் க்ரீமை தனியாகவும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிஸ்கட்டை தனியாக எடுத்துக்கிறேன், க்ரீமை தனியாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்லேயும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம க்ரீம் ரெடி பண்ண முடியும். அதனால் எல்லா பிஸ்கட்லேயும் பிஸ்கட் தனியாகவும் க்ரீம் தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிஸ்கட்லேருந்து நம்ம ரெடி பண்ணலாம் க்ரீமை. இந்த பிஸ்கட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா கைட்டை உடச்சி விட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பசும்பால் எடுத்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் வரளவுக்கு பசும்பால் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா இந்த பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ க்ரீமில் நம்ம க்ரீம் ரெடி பண்ணலாம். இதுக்கு 1.5 ஸ்பூன் பால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். க்ரீம் கன்சிஸ்டன்சி வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் சிரப் ரெடி பண்ணலாம். அதுக்கு சுகர் எடுத்துக்கலாம். சுகர் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சிரப் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் க்ரீம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் பண்ணலாம். அந்த க்ரீம் மேலே ப்ரெட்டை வச்சுக்கோங்க. ப்ரெட்டை வச்சதுக்கப்புறம் அது மேலே சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே க்ரீமை அப்ளை பண்ணலாம். க்ரீம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் அனதர் லேயர் வைக்கலாம். அதுக்கு இன்னொரு ப்ரெட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிரப்பை இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது க்ரீமை அப்ளை பண்ணலாம். அகெயின் அனதர் ப்ரெட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே சிரப் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் அதில் நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேனில் அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போது சைடில் இன்னொரு க்ரீம் ரெடி பண்ணி வச்சுக்கோம்னா அந்த க்ரீமை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதை 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் 5 மினிட்ஸ் தனியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம டெக்கரேஷனுக்கு சாக்லேட் ரெடி பண்ணிக்கலாம். சாக்லேட் ரெடி பண்ணியாச்சு. இப்போது அந்த கேக்கில் நம்ம சாக்லேட்டை தூவி விட்டுக்கலாம். நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கட்டை வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஃபைனலாக இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், அந்த ஸ்லைஸு அந்த லேயர் எப்படிலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். வா, லேயர் ஃபுல்லாக எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இது நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க வீட்டிலையே பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.